சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா என் வாக்கினை நீ கேட்கிறாயோ, கேட்ட மறுநொடியே உனக்கு ஒரு நல்லது நடக்கும். ஒரே முறை கேள். இந்த அப்பா என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு முறைக்கு அப்பா யார் என்று உனக்கு நான் நிரூபித்து காட்டுகின்றேன். இந்த அப்பா உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றேன். உன்னை சுற்றி அப்பா வருகின்ற நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம். இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நான் தெளிவுபடுத்த வேண்டிய இருக்கின்றன. உன்னோடு நான் இருக்கும் காலங்கள், இந்த அப்பா உன்னோடு பயணிக்கும் காலங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மையென்றால், நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்கு யார் எதை செய்கிறார்கள், யார் எந்த விஷயத்தை நடத்துகிறார்கள், எதை உன் கண் முன்னால் காண்பிக்கிறார்கள், எந்த தீமைகளை உனக்கு செய்து உன்னிடத்தில் எதுவும் தெரியாதது போல நடிக்கிறார்கள், எந்த உண்மைகளை உனக்கு இவர்கள் முன் நின்று சொல்லி விடுகிறார்கள் என்பதனை எல்லாம் இந்த அப்பா ஒவ்வொரு நொடியிலுமே உனக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் நான் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தினை கொடுக்கின்றேன். அப்படி என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தவும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கவும் எண்ணியது கிடையாது. உன்னை தொடர்ந்து வந்து உன்னோடு நான் எப்பொழுதும் நிறைவாக இருந்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய எல்லா நல்ல விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி இருக்கின்றேன். இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் ஓரளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு சரியானபடி தலை நிமிர வேண்டிய நேரம். நீ அனுபவித்தது எல்லாம் போதும் என்று உனக்கே தோன்றியல்லவா இருக்கின்றது. நாம் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் போதும் என்று உனக்கே சில விஷயங்கள் உணர்த்துகிறதல்லவா. நாம் ஏன் இன்னமும் இப்படியே இருக்கின்றோம், நாம் எதற்காக இன்னும் இப்படியே எதற்கெடுத்தாலும் பயந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்கின்ற தன்மையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கே தோன்ற தொடங்கி விட்டதல்லவா. நாம் எப்பொழுதுமே நல்ல எண்ணம் கொண்டு நல்ல சிந்தனைகளை கொண்டு உனக்கு நல்ல விஷயங்களை நடத்திட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த மாற்றங்களை நான் இனிமேல் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய நேரம். இந்த விஷயங்களை நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டிய நேரம். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் அதிகமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். உன் முன்னால் இன்று இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டும். காலங்கள் கடந்து இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் அது தாமதமாக சிலருக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அந்த விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டி போடும். அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒட்டுமொத்தமான தலையில் மாற்றங்களை உருவாக்கிவிடும். அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருந்தால் மட்டுமே அந்த விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நாம் யோசித்தது தான் இந்த வாழ்க்கை, உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு கிடையாது. அதனால் இனிமேல் எதையுமே நீ சற்றென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக மாறட்டும். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன் வசமாகட்டும். உன்னை தேடி நான் வருகின்ற காலங்கள் அத்தனையும் உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும் என்றும், எந்த நேரத்திலும் உனக்காக யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய காலத்திலும் அப்பா கை கொடுத்து உதவியது உனக்கு நினைவில் இல்லையா? அப்பா எத்தனை முறை உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இல்லையா? இனி இதையெல்லாம் சரியாக உணர்ந்திட வேண்டும். இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உனக்கு கொடுத்த விஷயங்களும் அப்பா உனக்கு தண்டித்த விஷயங்களும் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இருக்கிறது. எத்தனையோ இடங்களில் மற்றவரிடத்தில் என் குழந்தை நீ எதிர்த்து பேச முடியாமல், அவர்கள் செய்த தவறுகளை கூட என்னவென்று சுட்டிக்காட்ட முடியாமல் ஒதுங்கி இருக்கின்றாய். ஏனென்றால் எங்கே நாம் இது தவறு என்று சொன்னால் அவர்கள் நம்மோடு பேசாமல் சென்று விடுவார்களோ என்பதுதான் எண்ணம். அவர்கள் நம்மோடு பேசாமல் சென்று விட்டார்களே ஆனால் நமக்கு பேச்சு துணைக்கு யார் வருவார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பல வேதனைகளை தந்து கொண்டு தான் இருக்கின்றது.
பல காயங்களை சுமந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய குழந்தை. இனிமேலும் இதையெல்லாம் அதாவது என்னுடைய குழந்தை இனிமேலும் இது போன்ற பிரச்சனைகளை நாம் இப்படியே வைத்து கொண்டிருந்தோமானால் காலம் முழுமைக்கும் நான் எந்த ஒரு தவறையும் சுட்டிக்காட்டாத ஒரு மனிதராக மாறிவிடுவோம். அது மட்டுமா, அந்த தவறுக்கு நீ உடன் போனவராகவும் மாறிவிடுவாய். அவர்கள் செய்கின்ற தவறு உனக்கு சரி என்பது போல் அல்லவா ஆகிவிடும். என் அன்பு குழந்தையே, தெரிந்தும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். நமக்கு தவறு என்று நம் கண்ணில் படும்பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் நீ உண்மைக்கு துணை நிற்க வேண்டும். எல்லாமும் இந்த வாழ்க்கை உன்னிடம் இருந்து பறிப்பதற்கு பல சூழ்ச்சிகளை செய்யும். இந்த வாழ்க்கை உன்னிடமிருந்து அத்தனையும் பிடுங்கிக் கொள்ள பல விஷயங்களை நிச்சயமாக நடத்தும். ஆனாலும் என் குழந்தை, அந்த இடத்தில் நின்று இது உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ உணர்கின்ற நேரம் உனக்கு அத்தனையிலும் இருந்து மிக சரியான ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் இருந்து உனக்கு நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அப்பாவிற்கு உன் வாழ்க்கையை பற்றிய கவலைகள் இல்லை என்று நினைத்து விட்டாயா? உனக்கென்று ஒவ்வொரு நொடிகளிலும் நான் தேடி வருவதற்கு காரணத்தை நீ மறந்து விட்டாயா? இனியும் எதற்கெடுத்தாலும் என் குழந்தையின் மனது பதற்றம் அடைவதை தடுத்து நிறுத்திவிடு. சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் சூழ்ந்து வருகின்ற விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன். எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்துகிறேன். இத்தனை காலம் என் குழந்தை நீ எதற்காகவெல்லாமோ தலை குனிந்து நின்று விட்டாய். செய்யாத தவறுக்கு பல பல பாவங்களை தூக்கி சுமந்து விட்டாய். வேண்டுமென்றே மற்றவர்கள் விரித்த வலையில் சிக்கி என் குழந்தை அவள் பெயரையும் நீ பெற்று விட்டாய். இத்தோடு இது முடிந்தது. இனிமேலும் உன்னை இது போன்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ள முடியாது. சரி, இப்பொழுது என் குழந்தை என்ன நினைக்கிறாய்? அப்பா, அப்படியானால் அப்பொழுது இந்த விஷயம் நடக்கும்பொழுது நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எனக்கு இப்படி ஒரு அவப்பெயரை கிடைக்காமல் நீ செய்திருக்கலாமே என்று என் குழந்தை நீ கேட்கலாம். ஆனால் என் குழந்தை, அது உன்னுடைய கர்ம வினை. என்னுடைய பலன்கள், அந்த கர்ம வினைகள் உனக்கு குறைய வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் இது போன்ற கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துத்தான் ஆக வேண்டும். நீ செய்த பாவங்கள், உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் என்று எல்லாம் ஒரு நிலையில் வர வேண்டும். இல்லை, அப்படி என்றால் அது உனக்கு நிம்மதியை கொடுக்காது. இந்த கர்ம வினைகள் குறைந்து உன்னுடைய புண்ணிய பலன்கள் உனக்கு கை கொடுக்கும் நேரம், தெய்வத்தின் அருளாசிகள் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து எல்லாவற்றையும் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லும் இந்த அப்பா இனி எந்த நிலையிலும் உன்னை விட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன்னை நான் தவிர்க்க விட மாட்டேன். எத்தனையோ சோதனைகள் உனக்கு இருந்திருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து அடுத்த நிலைக்கு நீ முன்னேறி இருக்கிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிலையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தை நான் உனக்கு முன் நின்று சொல்லி தருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றதோ அப்பொழுது தவறான பாதையில் பயணித்து விடக்கூடாது. தவறான மனிதர்களின் சகவாசத்தால் உன்னுடைய வாழ்க்கை நீ அழித்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் தான். என்றும் நீ என்னுடைய மனநிலையை உணர்ந்தால் அப்பா உன்னை தேடி வருவதற்கான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய். அப்பா உன் முன்னால் நின்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அர்த்தத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்நாள் வரையிலும் உனக்கு நான் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் சரியாக புரிந்தது என்றால் உன் வாழ்க்கையில் இன்று உண்மையான மனிதர்கள் மட்டுமே இருந்து கொண்டிருப்பார்கள். உனக்கு தீமைகள் விளைவிப்பதற்கு எல்லோருமே இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றிருப்பார்கள். உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் போலியான மனிதர்களை நீ அடையாளம் கண்டிருப்பாய். அவரவர்களின் தேவைக்காகவும் அவரவர்களுக்கு விருப்பத்திற்காகவும் தனக்கு பேச்சு துணைக்கு யாருமில்லை என்பதற்காகவும் இங்கு ஒருவரை நாம் தேடுகிறோம் என்றால் அது எப்படி உண்மையான அன்பாக மாற முடியும்? அந்த நம்பிக்கை எப்படி உன் வாழ்க்கையாக மாற? அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்றும் தெரிந்து கொண்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடி பல உண்மைகளை எடுத்துச் சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பாவுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று தெரியும். அப்பாவிற்கு உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நடத்துகின்ற மனிதர்கள் யார் என்று புரியும். அப்படி இருக்கும்பொழுது நான் இவர்களை உன் வாழ்க்கையில் அடையாளம் காண்பித்து கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும். இவர்களை நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஒரு பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. நான் சொல்லும் பொழுதே உனக்குள் சில சந்தர்ப்பங்கள் உனக்கான உண்மைகளை உணர்த்தி கொடுக்கும்.
நான் என்னவென்று உனக்கு உணர்த்தும் பொழுதே இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும். இத்தனை காலமும் நீ சேர்த்து வைத்த உன்னுடைய சந்தோஷங்களும், நீ சேர்த்து வைத்த உன்னுடைய மரியாதையும் இது போன்ற மனிதர்களோடு பழகும் பொழுது உன்னை விட்டு அது சென்று விடும். அதுதான் உண்மை. நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல, நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு சகவாசம் வைத்துக் கொள்கிறோம் என்பதனை பொறுத்து மற்றவர்கள் நம்மை இழிவோடு பார்ப்பவர்கள் என்பதனை மறந்து விடாது. அதை வைத்துத்தான் உன்னை இவர்கள் எடை போட்டு விடுவார்கள். சில சமயங்களில் உன்னை ஒதுக்கியும் வைத்து விடுவார்கள். மற்றவர்கள் மத்தியில் உன் பெயரை கெடுத்து விடுவார்கள் என்பதனை மறக்காதே. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் என்னவாக மாற வேண்டும் என்பதனை நீ கணிப்பதை விட உன்னை சுற்றி இருப்பவர்கள் கணிக்கிறார்கள். அதைத்தான் அப்பா தவறு என்று சொல்கின்றேன். இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கான வாழ்க்கை. அதை எப்பொழுதும் என் குழந்தை யாருக்காகவும் நீ தியாகம் செய்துவிடக்கூடாது. மற்றவர்களின் எண்ணங்களுக்காக எதையும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு எந்த நிலையிலும் அப்பா முன்னின்று நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.